வணக்கம், இது உங்கள் கரூர் டிவி. நான் எம் அஜித் ரோஷன். இன்னைக்கு சென்னையில விஜய் அவர்கள் பேசினதை பார்த்தா எனக்கு உள்ளத்தை அள்ளித்தான்ற படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுல செந்திரும் அவங்க குரூப்பும் மணிவன் சாரை கடத்தி வச்சுட்டு கவுண்டமணி சாரையும் கார்த்திக் சாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க இவ்வளவு காசு கொடுத்தாதான் நாங்க இவரை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கவுண்டமணி சார் இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு தர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ போ பேரம் பேசி அந்த காசை குறைச்சிட்டே வரும்போது செந்தில் சார் கெஞ்சுவாரு, எப்பா வேனெல்லாம் வச்சு கடத்திட்டு வந்திருக்கேன்ப்பா, கொஞ்சம் பார்த்து போடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அவர் சென்னையில பேசின நிலைய பார்க்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல விக்ரவாண்டியில 2 பேருக்குதான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா பிரச்சாரம் எல்லா மாநாடு முடியும் போதும் கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அவரோட கான்பிடென்ட் லெவலே குறைஞ்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு தயவு செஞ்சு டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு காலில் உழுவாத குறையா கேட்டிருக்காருங்க. எப்பயுமே விஜய் அவர்களுக்கு ஸ்டாலின் சாரை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது. அதே மாதிரி இந்த பிரச்சாரத்திலயும் ஸ்டாலின் சாரை பத்தி ஒரு குறை சொல்லியிருக்காரு. எந்த முதலமைச்சரும் தமிழ்நாட்டுல வாங்காத அளவு ஸ்டாலின் சார் கடன் வாங்கியிருக்காரு, 10 லட்சம் கோடி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஸ்டாலின் சார் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் தான் அந்த கடனை வாங்கியிருக்காரு. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கே கடன் கொடுத்த நீங்க பேசாதீங்க, அந்த விலைவாசி ஏறிச்சு இந்த விலைவாசி ஆயிருச்சு, ஆக மொத்தம் ஸ்டாலின் சார் ஆட்சியில எல்லா விலைவாசியும் ஏறிச்சுன்னு சொல்றீங்களே. விஜய் சார், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? நீங்க முதல் படத்துல அது எப்படி இருந்தாலும் நீங்க சம்பளம் வாங்கிருக்க மாட்டீங்க, உங்க அப்பா தயாரிப்புல எடுத்த படம். அதுக்கடுத்து பூவே உனக்காக அந்த படத்துல நீங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குனீங்க. காதலுக்கு மரியாதைன்ற படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? போக்கிரி படத்துக்கு அடுத்து எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? இப்ப நடிச்ச படங்கள்ல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா 250 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி விட்டுட்டு வரான்னு அவரு சொல்றாரு. எப்படி உங்களுக்கு கம்மியா இருந்த சம்பளம் உயர்ந்துச்சோ அது மாதிரிதான் அன்னைக்கு கம்மியா இருந்த விலைவாசி இன்னைக்கு உயர்ந்திருக்கு. காமராசர் காலத்துல இருந்த விலைவாசி தான் அண்ணா காலத்துல இருந்துச்சா? அண்ணா காலத்துல இருந்த விலைவாசி தான் கலைஞர் காலத்துல இருந்துச்சா? கலைஞர் காலத்துல இருந்த விலைவாசி தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்துச்சா? எம்ஜிஆர் காலத்துல இருந்த விலைவாசி தான் ஜெயலலிதா காலத்துல இருந்துச்சா? இல்ல ஜெயலலிதா காலத்துல இருந்த விலைவாசி தான் எடப்பாடியார் காலத்துல இருந்தா? எப்படி உங்களுக்கு லட்சக்கணக்கில் இருந்த சம்பளம் இன்னைக்கு கோடி கணக்கில் நிக்குதோ அது மாதிரி அன்னைக்கு இருந்த விலைவாசி இன்னைக்கு இருக்காது. விலைவாசி எப்பொழுதும் உயர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த விலைவாசி உயர்வை யாரு வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க இன்னொன்னு சொல்றீங்களே சார், நான் எப்படி விக்ரவாண்டியில மத நல்லிணக்கத்தை கடைபிடிச்சனோ அதே மாதிரிதான் நான் இன்னைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே சார். ஆமா சார், நீங்க அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கீங்க. ஆனா இதுக்கிடையில திருப்பரங்குன்றத்துல முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் ஏற்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்ப எங்க சார் போனீங்க? உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கு வர ஃபண்டை தடுக்கிறதுக்காக FRCA அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றலான் இருந்தாங்க. அன்னைக்கு எங்க சார் போச்சு உங்களோட மத நல்லிணக்கம்? மத நல்லிணக்கம்னு சொன்னீங்களே சார், இதுதான் உங்க மத நல்லிணக்கமா சார்? ஆமா, நான் நடிகன் தான். நீங்க அரசியல் இருந்துட்டு என்னென்ன நாடகம் ஆடுறீங்கன்னு எதிர்கட்சிகளை பார்த்து சொன்னீங்களே, நீங்க அரசியலுக்கு என்னென்ன நாடகம் பண்ணீங்கன்னு இப்ப நான் சொல்லட்டுமா? அவங்களாவது சொந்தமா நாடகம் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆந்திர பிரதேஷ்ல பவன் கல்யாண் அவர்கள் அரசியல்ல நடத்தின நாடகத்தை அங்க காப்பி பண்ணி இங்க பேஸ் பண்ணி நடிக்கிறீங்களே சார். எப்படி அங்க பவன் கல்யாண் அவர்கள் சைக்கிள் ஓட்டாரோ அதே மாதிரி நீங்களும் சைக்கிள் ஓட்டுறீங்க. அவர் சர்ச்சில் மண்டிட்டு நடந்தா நீங்களும் சர்ச்சில் மண்டிட்டு நடக்கலீங்க. அவர் கோயில விபூதி பூசினா நீங்களும் விபூதி பூசுறீங்க. அவர் தர்கால போய் நோன்பு திறந்தாருன்னா நீங்களும் நோன்பு திறக்கிறீங்க. அவர் தொண்டர்கிட்ட இருந்து இளநீ வாங்கி குடிச்சா நீங்களும் இளநீ வாங்கி குடிக்கிறீங்க. அவர் டிஃபன் வாங்கி சாப்பிட்டா நீங்களும் டிஃபன் வாங்கி சாப்பிடுறீங்க. எப்படி அங்க பவன் கல்யாண் அவர்கள் குழந்தைய தோல்ல தூக்கி வச்சாங்களோ அது மாதிரி நீங்களும் குழந்தைய தோல்ல தூக்கி வைக்கிறீங்க. கல்யாண ஜோடிக்கு ஆசீர்வாதம் பண்ணா நீங்களும் போய் ஆசீர்வாதம் பண்றீங்க. இதே மாதிரி அவர் ஜெயிச்சக்கு அப்புறம் எப்படி பிஜேபி போய் சரண்டர் ஆனாரோ அது மாதிரி நீங்களும் ஜெயிச்சக்கு அப்புறம் பிஜேபி போய் சரண்டர் ஆக மாட்டீங்கன்னு என்ன சார் நிச்சயம்? உங்களுக்கு எதிர்கட்சியை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியும், எதிர்கட்சிக்கு உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியும். மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க நடிக்கிறீங்க, மக்கள் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இங்க எல்லாருமே நடிகர்கள் தான் சார். நீங்க கரூர் மேட்டருக்கு வரேன்னு சொன்னீங்க, நானும் கரூர் மேட்டருக்கு வரேன். சிஎம் சார், ஏன் ஏமால பழி போடுறீங்கன்னு நீங்க எமோஷன் ஆவறீங்க. உங்க எமோஷனை கொஞ்சம் நிறுத்துங்க சார். அந்த சம்பவம் நடந்து அப்ப நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல ஸ்டாலின் சார் அதை பத்தி பேசினாரு. அதுக்கடுத்து வந்த எந்த பிரச்சாரத்திலயும் மாநாட்டிலையும் அவர் அதை பத்தி பேசல. ஏன்னா அவர் அதை பத்தி மறந்துட்டாரு. ஆனா நீங்க தான் அதை மறக்காம இப்போ தேர்தலை மனசுல வச்சுட்டு நான் நியாயமானவன் அப்படின்னு நியாயம் கற்பிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இப்பயே நியாயம் கற்பிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் 2 நாள்ல தேர்தல் வரப்போகுது. ஏன்னா நீங்க பண்றது வாக்கு அரசியல். நீங்க நாமக்கல்ல இருந்து ஏன் கரூருக்கு லேட்டா போனீங்க?
போறீங்கன்னு நாங்க கேட்கல. நீங்க நாமக்கல்ல இருக்க வேண்டிய நேரத்துக்கு சென்னையில இருந்து கிளம்புறீங்களே, நாங்க அந்த லேட்டை தான் கேட்கறோம். இப்போ நான் லேட்டஸ்டான மேட்டருக்கு வந்துடுறேன். நீங்க எல்லா சின்ன பசங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி வீட்டுல மிட்டாய்க்கு அடம் முடிப்பீங்களோ அதே மாதிரி விசில் சின்னத்துக்கிட்ட ஓட்டு போட சொல்லி உங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் அடம்புடி அப்படின்னு சொல்றீங்க சார். ஓகே, சந்தோஷமான விஷயம் தான். எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் அதை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க பெத்த புள்ள, உங்க ரத்தம். ஜேசன் சஞ்சய் அவரை போய் எங்க அப்பாக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. உங்களை எதிர்த்து பேசுறேன் நானே எங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்றேன். ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசின அடுத்த நிமிஷமே உங்களை ஆதரிச்சு நான் வீடியோ போடுறேன். உங்களால ஆட்சி மாற்றமும் வரப்போறது இல்ல, அதிகார மாற்றமும் வரப்போறது இல்ல, அரசியல் மாற்றமும் வரப்போறது இல்ல. உங்க வீட்லயே மாற்றத்தை கொண்டு வர முடியாத நீங்க எப்படி சார் நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? மாற்றம் ஒன்றே மாறாதது. விஜய் சார், உங்க கனவு என்றுமே நிறைவேறாதது. நீங்க இன்னையோட உங்களோட பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க, ஆனா ஒரு பிரச்சாரத்தையும் நீங்க நிறைவா செய்யல. நன்றி, வணக்கம்.